ஸோ கைஸ் சோஷியல் மீடியாஸில் பரபரப்பாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதுவும் ஷங்கரோட கேம் சேஞ்சர் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இது வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். இதன் மூலமாக ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃப்ளாப் ஆனாலும் சரி, தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்கு பயங்கர ஹாப்பி. ஏன் அப்படின்னா நம்ம தளபதி மறுபடியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இன்னும் ஹாப்பி அப்படின்ற லெவலுக்கு தான் தளபதி ஃபேன்ஸ் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தளபதி 70 தளபதி 69 பார்த்தோம்னா தளபதி இனிமேல் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஆனால் தளபதி 70 அப்படிங்கிற திரைப்படம் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக 3 டேரக்டர்ஸ் பார்த்தோம்னா தளபதி வச்சு தளபதி 70 படத்தை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு டேரக்டர், முதல் டேரக்டர் யார் அப்படின்னா நம்ம ஷங்கர் அவர்கள். ஸோ அவர் தான் பார்த்தோம்னா தளபதி கிட்ட முதல் 2 படத்தோட கதையை சொல்லிட்டாரு. தளபதி 70 அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போகுது. ஆனால் இது வந்து பழைய நியூஸ் தான். அதாவது முதல் 2 வந்து விஜயாவில் வச்சு எடுக்கிற பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ அது வந்து பழைய நியூஸாக இருந்தாலும் இப்போ கேம் சேஞ்சர் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த டாக் மறுபடியும் பார்த்தோம்னா போயிட்டுருக்கு. ஷங்கரோட படங்கள் அப்படின்னாலே அரசியல் இல்லாமல் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்தோம்னா சங்கர் அவர்கள் எடுக்கிற படம் பெரிய அளவில் ஹிட் ஆகிறது கிடையாது. மிக முக்கியமாக மொக்கத்தனமாக ட்ரோல் பண்ணது இந்தியன் 2. ஆனால் கேம் சேஞ்சர் திரைப்படம் ஓரளவுக்கு அபோவ் அவரேஜான ஃபிலிமாக தான் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு நடிக்க வேண்டியது நம்ம தளபதி தானாமா. ஷங்கர் வந்து தளபதி கிட்ட தான் இந்த படத்தோட கதையை சொல்லியிருக்காராமா. ஆனால் தளபதினால நடிக்க முடியல. ப்ளஸ் முதல்வன் 2 படத்தோட கதையும் சொல்லியிருக்காரு தான் நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ முதல்வன் 2 அப்படின்னா முதல்வன் 1 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் உள்ள படமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 2ல் கை வைக்கும்போது இந்தியன் 2 மாதிரி இருக்கக்கூடாது, முதல்வன் படத்தையும் மிஞ்சிற அளவுக்கு தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கதை வேணும். அதையும் தாண்டி அர்ஜுன் அவர்கள் முதல்வன் படத்தோட பிராண்ட் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த படம் இப்போ வரைக்கும் நின்று பேசுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பிராண்டை வந்து கவுத்திட்டு மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு புது படத்தை ஷங்கர்னால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறி தான். ஆனால் இதையும் தாண்டி தளபதி வந்து இது வரைக்கும் பார்ட் 2 படங்களை கை வைக்காமல் இருக்காரு. ஆனால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம தளபதி இது வரைக்கும் பார்ட் 2 படங்களை கை வச்சது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ஹீரோவோட படத்தோட பார்ட் 2ல் கை வைப்பாரா அப்படிங்கிறது முதல் சந்தேகம். தளபதிக்கே பார்த்தோம்னா லியோ 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதே மாதிரி கோட் ஓஜி வரப்போகுது அப்படிங்கிற நியூஸும் இருக்குது. அதுக்கு லீடு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. இந்த மாதிரி தளபதியோட படங்களுக்கே பார்த்தோம்னா பார்ட் 2 வெயிட்டிங்கில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவர் பார்ட் 2 படங்கள் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல் 2 படத்தில் விஜய் அவர் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். அது ஷங்கர் அவர்களோட கையில் தான் இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான ரீசனாக தளபதி நடிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது அரசியல் சம்மந்தப்பட்ட கதை. இப்போ தளபதி அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ ஷங்கர் தளபதி அப்படிங்கிறது மாதிரி சேர்ந்து ஒரு அரசியல் படமாக எடுக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு சைடு நம்பலாம். இதே வந்து லியோ 2வாக இருந்துச்சுன்னா அது ஒரு கேங்ஸ்டர் மூவி. அதே மாதிரி ஓஜி அப்படிங்கிறது தளபதியோட ஒரு கமர்ஷியலான படம் தான். ஸோ இந்த ரெண்டையும் தாண்டி தளபதி விஜயால் மறுபடியும் சினிமாக்குள்ளே நடிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கதை தான் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் ஷங்கரை நாடி கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு அரசியல் படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இப்போ கேம் சேஞ்சர் படத்தில் தளபதி நடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தெலுங்கு படமாக இல்லாமல் ஒரு பியூரான தமிழ் மூவியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தெலுங்கு ஸ்டைலில் ஷங்கர் அவர்கள் எடுத்துறதுனால அது சங்கரோட படமாக இல்லாமல் ராம்ஷன் படமாக போயிடுச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு அபவ் அவரேஜான ஃபிலிமாக தான் கேம் சேஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதி நடிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல் களத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஸ்டோரி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெலுங்கு சாயல் இல்லாமல் தமிழ் சாயலே எடுத்திருப்பார். தளபதியும் பார்த்தோன்னா வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பார். ஸோ இதை தளபதி மிஸ் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமானதாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். தளபதி மறுபடியும் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லோகேஷோட கேங்ஸ்டர் ஃபிலிமான லியோ 2லையோ இல்லை வெங்கட் பிரபுவோட கோட்டோட ஓஜிலையோ நடிக்கிறத தவிர இந்த மாதிரி ஷங்கர் சாரோட சேர்ந்து ஒரு அரசியல் படத்தில் நடித்து உள்ளே வர்றது ரொம்பவே நல்லது. அது ஷங்கராக இருந்தாலும் சரி, வேறு ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் கூட ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படத்தில் நடித்து உள்ளே வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தளபதி அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அரசியல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை எதிர்கட்சிகளாகட்டும் ஆளுங்கட்சிகளாகட்டும் என்னென்ன பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான ஒரு தளமாக இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று சினிமா, இன்னொன்று வந்து சோசியல் மீடியா. ஸோ சினிமாவில் இல்லாத நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சோசியல் மீடியாஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் தளபதி பார்த்தோம்னா சினிமாவில் இருக்கிறவர், அதுவும் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் டாப் நம்பர் 1ல் இருக்கிறவர். ஸோ அப்படி இருக்கிறவர் ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த அரசியலுக்குள்ளே வந்ததுக்காகவே இந்த சினிமாவை விஜய் அவர்கள் யூஸ் பண்ணி கருத்து சொல்கிற இடமா மாற்றி கூட மக்கள்கிட்ட மற்ற கட்சிகளை பற்றி நம்ம என்ன குறைகள் இருக்கோ அதை கொண்டு போய் சேர்த்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதுக்காக விஜய் அவர்கள் அரசியல் படத்தில் நடித்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2021 எலெக்ஷனுக்கு வந்து
திமுக சொல்லியிருந்தாங்க, நீட் தேர்வை முழுமையாக நாங்கள் ரத்து பண்ணிடுவோம், அதை வந்து ஒழிச்சிருவோம், எங்களோட முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்குது அப்படின்னு வந்து உருட்டினாங்க. இப்போ என்னன்னா நேற்று வந்து நீட் தேர்வை எங்களால் ரத்து பண்ண முடியாது, அது மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, அது வந்து கம்யூனிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஈஸியாக ரத்து பண்ணியிருப்போம், எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க ஆட்சி முடிகிற டைமில் அப்படிங்கிறத ஒரு கருத்தை வந்து சோசியல் மீடியாஸ்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ போராட்டங்களோ இதெல்லாம் பண்ணி சொல்கிறத விட ஒரு படத்து மூலமாக சொன்னாங்க அப்படின்னா அதனோட ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவுமே அதிக லெவலில் ரீச் ஆகும். அதுக்காக நம்ம தளபதி இந்த சினிமாவை கைவிடாமல் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, அதுவும் கூட அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.